Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் புரட்டாசி மாத தேய்பிறை பிரதோஷத்தை ஒட்டி சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இவ்வழிபாட்டின் போது சுவாமி மற்றும் அம்பாள் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை வலம் வந்ததை தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஓடும் பேருந்தில் நகை திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராஜபாளையத்தில் இருந்து முரம்பு நோக்கி கடந்த மாதம் 17ஆம் தேதி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் 2 பயணிகள் பையில் இருந்து 6 சவரன் தங்க நகைகளை கொள்ளை கும்பல் திருடிச் சென்றது. இதுகுறித்த புகாரின் பேரில் 2 பெண்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விசைத்தறிகளுக்கு வழங்கப்படுவது போல தையல் நிலையங்களுக்கும் மின் கட்டணத்தில் மானியம் வழங்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு பவர் டேபிள் உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூரில் பவர் டேபிள் உரிமையாளர்கள் சங்கத்தின் கூட்டத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த ஆண்டிற்கான 7% கூலி உயர்வை பனியன் நிறுவனங்கள் உடனடியாக உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. 6/6/2025 கொடுக்க வேண்டிய 7% கூலி உயர்வை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானம். இரண்டாவது, திருப்பூரில் அமைந்துள்ள இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர்களையும் சிறப்பு மருத்துவ உபகரணங்களையும் உடனடியாக அங்கே அமைத்து கொடுக்கணும். மூணாவதாக, தையல் நிலைய உரிமையாளர்களுக்கு விசைத்தறி உரிமையாளர்களுக்கு கொடுப்பது போல மின்சார கட்டணத்தில் சலுகை கொடுக்க வேண்டும். 10 கிலோவாட்டு கீழ் இருக்கக்கூடிய தையல் நிலையங்களுக்கு மின்சார சலுகை கொடுக்க வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்வதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும்.